குணரன் விவசாயி வீட்டுல எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எலியோட தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு பூனையை கொண்டு வந்தாரு. சரசு, இன்னையில இருந்து எலிகளுக்கு மோசமா நாள் ஆரம்பிச்சிருச்சு. எலிங்க வீட்ல இருக்க அரிசி எல்லாம் சாப்பிடுதுங்க. அதுங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்குதுங்க. இந்த பூனை நம்ம வீட்ல இருந்த எலிய ஒவ்வொன்னா சாப்பிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. சரி, இதோட பேரு மிட்டுன்னு வைக்கலாம். நல்லா இருக்கு. மிட்டு, மிட்டு பூனை. மிட்டு, மிட்டு பூனை. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. நான் உடனே என் நண்பர்கள் கிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு நாம வச்ச பேரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சரி, இது குடிக்கிறதுக்கு சீக்கிரமா பால் கொடு. இது பாலும் நெய்யும் சாப்பிட்டு பலசாலி ஆகணும். ஏன்னா இது எலிய பிடிக்கணும்ல. அப்புறம் இதே மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. மிட்டு பூனைக்கு பயந்துகிட்டு எலிங்க அதோட பொந்திலிருந்து வெளிவரதுக்கு பயந்துட்டு இருந்துச்சு. இப்ப இத்தனை நாள் கடந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பூனை கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும். உங்க யார்கிட்டயாவது ஏதாவது யோசனை இருந்தா அத சீக்கிரமா சொல்லுங்க. இவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமா கூட அப்புறம் எந்த ஒரு யோசனையும் கிடைக்கல தலைவா. அப்படின்னா நமக்கு நல்லது என்னன்னா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரமா நாம போகணும். அது வரைக்கும் நீங்க யாரும் அது கிட்ட மாட்டிக்காம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறையில நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பூனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மெதுவா என் கிட்ட வந்துச்சு. நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து நான் பயந்தல்ல, அப்ப என்னை விட்டுட்டு ஓடிருச்சு. அப்படியா? அது உன்னை எதுவும் பண்ணலையா? இல்ல இல்ல, அது என் கிட்ட இருந்து தான் போச்சு. என்ன பார்க்காத மாதிரியே போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியவே இல்ல. அது ஏன்னு நான் சொல்றேன். வீட்டு முதலாளி கொடுத்த பால், முட்டை, மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த பூனை ரொம்பவே குண்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்குது போல இருக்கு. நண்பா நண்பா நண்பா, ஷோ, சத்தம் போடாம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நம்ம குஞ்சன் எலி அப்புறம் அந்த குண்டான பூனை அந்த இடத்துல நம்ம குஞ்சனா? வாங்க போய் பார்க்கலாம். அட, உனக்கு எவ்வளவு நக்கலு. ஆமா, நீ யாரு? உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு குஞ்சன். உன்னோட பேரு என்ன? நான் மிட்டு. எல்லாரும் என்ன மிட்டு பூனைன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன அந்த எலிக்கு நண்பனா? அந்த எலிய கொன்னுடு. ஓய், அந்த எலியும் இங்க இருந்து ஓடி போச்சு. உன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியலையா மிட்டு? போ போ இங்க இருந்து. சாப்பிட்டு நல்லா குண்டாகிறத தவிர இந்த பூனைக்கு இங்க வேற எந்த வேலையும் கிடையாது. ஆமா, என்னாச்சு சரசு? ஓ, நான் இந்த பூனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நாம எலிய பிடிக்கிறதுக்காக பூனையை கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கு என்ன? இப்போ பூனை சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சு. எலிகளும் நிறைய ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஒரு எலி இந்த பூனை கிட்ட வந்தா அதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்ல போனா மிட்டு பூனை எலிகளுக்கு எதிரி கிடையாது, நண்பன். ஹலோ ப்ரோ, சத்தம் போடாத, என்ன கொஞ்சம் தூங்க விட. இன்னும் எவ்வளவுதான் பேசுவேன்?
பூனை, இது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? சோம்பேறி முட்டு பூனை எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. இத முதலாளி அப்பதான் உணர்ந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வீட்டு முதலாளி மிட்டு பூனைய ரொம்ப தூரம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நான் இந்த எலிகளால ரொம்ப நொந்து போயிட்டேன். நாம ஒரு பூனையை கொண்டு வந்தா அது எதுக்குமே லாய்க்கு இல்ல. யாரோ சொன்னாங்க இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு வீடே எரிக்கணும்னு. நாமளும் ஏதாவது இப்ப செஞ்சாகணும். சரசு, அங்க பாரு, ஒரு பூனை வருது. இது மிட்டு பூனை தானே? பாவம், 2 வாரத்துல இது ஒல்லியாயிடுச்சு. இனிமே இதுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். அது பட்னியாவே சாகட்டும். இது பசியா இருக்கும்போது தனக்குன்னு ஒரு இரையை கண்டுபிடிச்சு சாப்பிட கத்துக்குச்சு. இனிமே நம்ம மிட்டு இங்க இருக்கிற எலி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒளிச்சு கட்டிடும். மிட்டு பூனை சோம்பேறித்தனத்தை விட்டுருச்சு. அப்புறம் எலிகள் எல்லாத்தையும் ஒளிச்சியும் கட்டிடுச்சு. அப்புறம் மிட்டுவும் அந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுச்சு. ஹலோ ஜோனோ, உனக்கு என்ன ஆச்சு? நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கியே. நான் என்னன்னு சொல்றது? நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அட, உன் குரலுக்கு என்ன ஆச்சு? இதுதான் என் பிரச்சனையே நண்பா. என்னால சத்தமா கொலைக்க முடியல. ஓஹோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு உடம்பு சரியில்லை. நாம இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம். நானும் கொஞ்ச நாளா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடி ஆடாத நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நாம இதுக்கு சாப்பாடு கூட போட தேவையில்ல. சரி, காலையில வரைக்கும் காத்து இருப்போம். அப்புறம் இது எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் இதையும் சேர்த்து துரத்தி விடுங்க. ஆனா நாளைக்கு என்ன ஆனாலும் இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. சரி, நான் உன் கூட வரேன். நீ ஒன்னும் யோசிக்காத, வா போலாம். கவலைப்படாத நண்பா, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்படியே ஜூனோ அந்த பூனையோட சேர்ந்து அதோட முதலாளி வீட்டை விட்டு தூரமா நடந்து போயிடுச்சு. ஏ நண்பா, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? பயப்படாத, நம்ம டாக்டர் ஆந்தைய பார்க்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? காட்டுக்குள்ளையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்ததே இல்ல. நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. பயப்படாம என் கூட வா. இந்த மாதிரி ஜூனோ தடவையா பூனையோட காட்டுக்குள்ள போச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்தாங்க. தடவையா காட்டை பாக்குற ஆர்வம் ஜுனோ முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. ஓ வாவ், இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. சரியா சொன்ன. இது நம்ம ஊர் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க சுதந்திரமா இருக்கலாம். ஓ, நீங்க தினமும் வருவ இல்ல நண்பா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு பொறாமையா இருக்கு. என்னுடைய பாதி நோய் குணமாயிடுச்சு. இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல நண்பா. ஆமா, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வேற எங்க போக போறோம்? அதுவா, நாம யாரையாவது கேட்கணும். என்ன, உனக்கு சரியான வழி தெரியாதா? அது எனக்கு ஞாபகம் இல்லையே.
அங்க பாரு, வா போய் அந்த கிளிய கேட்கலாம். ஹேய் நண்பா, கொஞ்சம் கீழே வரியா? உங்களுக்கு என்ன வேணும்? நண்பா, நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக? டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். அந்த டாக்டரா? உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டர் இப்போ கிராமத்துல தான் இருப்பாரு. சீக்கிரமா இங்க இருந்து போங்க, இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். நண்பா, நீ உண்மைய சொல்லு, உனக்கு தான் தெரியும்ல அந்த ஊருக்குள்ள தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்த? வா போலாம், உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் நண்பா. உண்மைய சொல்லு, நீ எதுக்காக பொய் சொன்ன? உண்மை என்னன்னா, இந்த காட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா தனியா வர்றதுக்கு ரொம்ப பயம். என்ன, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத. அது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நண்பா, என்ன மன்னிச்சிடு. சீக்கிரம் வா, ஊருக்கு போய் டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். நான் குணமானதா முதலாளி என்ன வீட்டுல வச்சுப்பாரு. ஜூனோ நண்பா, நம்ம எப்படியோ காட்டுக்கு வந்துட்டோம். நாம ஏன் இங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போக கூடாது? ஆஹா, இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டையே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வழி விடுங்க. என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையவே போக சொல்றியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வழிய விட போறியா இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, வழிய விடு. ஓஹோ, சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நீ யாரு? நான் ஒரு வீர தீர சிறுத்தை குட்டியோட காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நாங்க காட்டை சுத்தி பார்க்க போறோம். இவன் பார்க்க தைரியமா தான் பேசுறான். பார்க்கறதுக்கும் அது சிறுத்தை குட்டி மாதிரி தான் இருக்கு. தெளிவா சொல்லுங்க, நீங்க எந்த சிறுத்தைய பத்தி சொல்றீங்க? காட்டை பாதுகாக்குதுல்ல, அந்த சிறுத்தைய பத்தி தான். ஓ, இவன் உண்மையத்தான் சொல்றான். ஓ அப்படியா? அப்ப நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. சிறுத்தை அண்ணங்கிட்ட என்னுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க. பாம்பு போயிடுச்சு. உண்மையாவே போயிடுச்சா? ஆமா, உனக்கு அந்த சிறுத்தைய பத்தி எப்படி தெரியும்? சிறுத்தைங்க எல்லா இடத்துலயும் பலசாலியா தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? ஓ, இதுதான் விஷயமா? சரி, அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். எங்க? வீட்டுக்கு தான். இங்க நிறைய ஆபத்து இருக்கு. அதே சமயம் ஒரு நரியும் சிறுத்தையும் அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப ஆணவம் அதிகமா தான் இருக்கு. தெரியும். அடுத்த தடவை நான் ராஜாவாகிறேன். நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா இந்த காடே சந்தோஷமா இருக்கும். இங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கே. நண்பா, உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையா? நான் என்னன்னு சொல்றது நண்பா, இன்னைக்கு தான் முதல் தடவையா காட்டை சுத்தி பார்க்க வந்தேன். ரொம்ப நாளா சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓஹோ, அப்புறம்? நான் உண்மையை தான் சொல்றேன் நண்பா, இது வரைக்கும் நான் பக்கத்து கிராமத்துக்கு கூட போனது இல்ல. யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே. என்ன தைரியம் இருந்தா இங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க? சிறுத்தானனுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நரியோட சின்ன தம்பி. என்ன, உண்மையாவே இவ உன்னுடைய தம்பி தானா? என்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா தான் இருக்கான். எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. அப்படியா? அப்ப நீ யாரு? இது என்னுடைய நண்பன், நம்ம சிறுத்தை அரசருடைய தூரத்து சொந்தம். வந்த 2 விருந்தாளிகளையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். தம்பி,
நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? வரேன், கண்டிப்பா வரேன். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே உங்களை பார்க்க தானே. ஜுன்னு சொன்ன பொய்ய நம்பி சிறுத்தையும் நரியும் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அதோட குகைக்கு வந்தது. நம்ம 2 பேரும் ஏன் இங்கே இருக்க கூடாது நண்பா? ஹே முட்டாள், உன்னாலதான் நாம இங்க வந்திருக்கோம். நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். மஞ்சாடி காட்டுல ஒரு கிழட்டு சிங்கராஜா இருந்தது. ஒரு நாள் அது தன்னோட குகைக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு சிறுத்தை மந்திரி அது கிட்ட வந்துச்சு. மகாராஜா, உங்களுக்காக நான் அந்த காடு முழுக்கவும் சுத்திட்டு வந்துட்டேன். அங்க ஒரு மான் கிடைச்சது. அப்ப அது எங்க இருக்கு? மான், அத கொண்டு வா, நான் இப்ப ரொம்ப பசியில இருக்கேன். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு. ஆமா மந்திரி, இன்னைக்கு நாள் முழுக்க நான் இத தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது. எனக்கு என்னோட இளமை திரும்ப வேணும் மந்திரி. மகாராஜா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட அப்படி ஒரு வைத்தியர் இருக்காரு. உங்களுடைய இந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாரு. உங்களோட இளமையை திரும்ப கொண்டு வரதுக்கு அவர் உதவியும் செய்வாரு. நான் அவரை கூட்டிக்கிட்டு வரேன். ஓ, நிஜமாவா சொல்ற? அப்ப அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வா. என்னோட கர்ஜனையில பல பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. சரி, நான் அவரை உடனே கூட்டிக்கிட்டு வரேன் மகாராஜா. இந்த கேட்டு சிங்கத்துக்காக வேலை செஞ்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இது மானோட கறியை தான் சாப்பிடுது. இதோட இளமையை நான் திரும்ப கொண்டு வரணுமா? அப்பதான் எனக்கும் நிம்மதி கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே சிறுத்தை வைத்தியர் நரிய பார்க்க போச்சு. ஹேய் கழுதையே, போய் எனக்கு இலைகளை கொண்டு வா. ஐயோ வைத்தியரே, நான் ஒன்னும் கழுதை கிடையாது, நான் கரடி. ஆனா நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தானே. அப்பதான் கரடி தூரத்துல சிறுத்தை வர்றத பாத்துச்சு. இங்க பாருங்க வைத்தியரே, அங்க பாருங்க, யாரு வராங்கன்னு பாருங்க. உனக்கு என்ன கண்ணு குருடா? அவர் உண்மையிலேயே சிறுத்தை மந்திரி. நம்ம ராஜ்யத்தோட மந்திரி இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? வணக்கம் வைத்தியரே, நான் என்னன்னு சொல்றது உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அப்படியா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ராஜா சிங்கத்துக்கு வயசாகிட்டு போகுது. ஆஹா, தெரியும். வைத்தியரே, இந்த மூலிகையிலேயே நான் என்ன பண்றது? அத அரைச்சி அப்படியே மூஞ்சில போட்டுக்க. முட்டாள் கழுதியே, கொஞ்சம் தள்ளி போ. வைத்தியரே, ராஜா சிங்கம் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரு மான் கறியை மட்டும் தான் சாப்பிடுறாரு. அப்புறம் நான் மான தேடி ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னப்பா இது? உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? நான் என்ன பண்ணணும்? ஐயோ வைத்தியரே, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, அவர் அப்படியே இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களால மருந்து கொடுக்க முடியுமா? அச்சோ, இது என்ன கொடுமை? இதனால என் வாழ்க்கைய ஆபத்தாயிடுமே. அட நீங்க வேற, நான் என்ன ராஜாவை பார்க்கறதுக்கு ஓடுறேன்னா என்ன சொல்லுங்க? நான் அவருக்கு வேலை செஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டேன். அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும் வைத்தியரே. சிறுத்தையோட நிலைமையை யோசிச்சுட்டு வைத்தியர் நரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தந்திரத்தை பண்ணுச்சு. சரி, நீங்க இங்க இருந்து போங்க. நான் ராஜா சிங்கத்தை கொஞ்சம் இளமையாக்கிடுறேன். இப்போதைக்கு இது போதும்ல. நன்றி வைத்தியரே. வைத்தியரே, இது எரியுது. நீ என்னையா காரியம் பண்ணிருக்க? மூலிகை இலைய அரைச்சு உன் முகத்துல போட்டுக்கிட்டியா? நீங்க தானே அப்படி செய்ய சொல்லி சொன்னீங்க. அட கடவுளே. சரி, சீக்கிரமா கிளம்பு. நாம போய் ராஜா சிங்கத்தை பார்க்கணும். ராஜா சிங்கமும் சிறுத்தையும் வைத்தியர் நரிக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க. மந்திரியாரே, எங்க வைத்தியரை காணோம்? கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்போம் ராஜா. வைத்தியர் நேரம் மருந்து கொண்டுகிட்டு வந்துட்டு இருப்பாரு. மகாராஜா, அதோ அவரே வந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம். இந்த பிராணி யாரு?
நல்லது ராஜா அவர்களே. இவரே என்னோட உதவியாளர் கழுதை. கரடி கரடி. அதான் கரடி. பயங்கரமா இருக்கான். கொஞ்சம் பயங்கரமா இருப்பான். ஆனா இவன் ரொம்ப உழைப்பாளி. தேனி எவ்வளவு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுருவான். ஆனா மறக்காம உதவி செய்வான். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்லன்னா காயம், கீழே விழுந்துட்டீங்களா? இல்லன்னா யாராவது உங்களை அடிச்சாங்களா? இல்லையே. அச்சோ, உங்க கண்கள் ரொம்ப பலவீனமா இருக்கே. நிஜமாவா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இது யானை மாமிசத்தோட மருந்து. காலையில மத்தியானம் சாயந்தரம் எடுத்துக்கோங்க. இது மானோட எண்ணெய். இத காலையில மத்தியானம் சாயந்தரம் தடவிக்கோங்க. மகாராஜா, இந்த மருந்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும். அப்புறம் சின்ன சின்ன மிருகங்களை மட்டும் சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு எலி, முயல், பல்லி. முக்கியமான விஷயம், உங்களுக்கான உணவை நீங்களே வேட்டையாடி சாப்பிடணும். புரியுதா? இத நீங்க மறக்க கூடாது. அப்படி ஒருவேளை இது எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பண்ணுனா மறுபடியும் நான் இளமையாக முடியுமா? கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க. நரி சொல்றதை கேட்டுட்டு ராஜா சிங்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது இளமையா இருக்கணும்ன்ற விஷயத்தை யோசிச்சு வைத்தியர் நரிக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துச்சு. ஒரு சமயத்துல நரி சொல்லுச்சு, ஐயா மகாராஜா, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை வேட்டையாடினாலும் அதுல பாதி உணவை ஒரு வயசானவருக்கு நீங்க கொடுக்கணும். அந்த வயசான மிருகம் மந்தார மலையில ஒரு அரச மரத்துக்கு அடியில உக்காந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி வேற யாராவது இருப்பாங்களா? அவரு கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருப்பாரு. நீங்க பாதி உணவை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும். வைத்தியர் நரி சொல்றதை கேட்டுட்டு ராஜா சிங்கம் தன்னோட சோர்வை மறந்துட்டு சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சுது. மலைக்கு மேல இருக்கிற அரச மரத்துக்கு அடியில ராஜா சிங்கம் போனாரு. அங்க ஒரு வயசான நரிய ராஜா சிங்கம் பார்த்தாரு. ஓ, எனக்கு அதிர்ஷ்டம் தான், ஒரு வயசான நரி இங்க இருக்கு. வயசான நரியே, இத நீ எடுத்துக்க. நாளைக்கு இதே சமயம் நீ இங்க இருந்தேன்னா உனக்கு நான் உணவு கொண்டு வரேன். எனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அதனாலதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜா. நீங்க ஒரு மகான். ஐயோ முட்டாள் ராஜா, தினமும் இப்படியே நடந்துச்சுன்னா தினமும் எனக்கு விருந்துதான். இப்படி யோசிச்சுக்கிட்டே சிங்கராஜா ரொம்ப சந்தோஷத்துல திரும்பி போச்சு. அப்புறம் இதுவே அதோட பழக்கமாவும் ஆச்சு. தினமும் மதிய சமயத்துல நரி ராஜாவோட வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தினமும் சிங்கத்தோட இந்த வேலையால சின்ன சின்ன மிருகங்கள் சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்புறம் இதே போல ஒரு நாள், இப்போ நம்ம என்ன பண்றது? நம்மளோட இனமே காலி ஆயிடுமே. இதுக்கு நாம ஒரு வழியை யோசிக்கணும். எந்த வழிய? காட்டை விட்டு கிராமத்துக்கு போனா அங்க இருக்க மக்கள் நம்மள பிடிப்பாங்க. இங்க இருந்தா சிங்கம் நம்மள பிடிக்கும். அதுவும் உண்மைதான். காட்டுல நிறைய காவல்காரங்க இருக்காங்க. நாம எங்கேயும் போக முடியாது. நாம பிறந்தது இப்படி சாகறதுக்காக தானா? இல்ல, ஆனா நம்மளால என்னதான் செய்ய முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் வைத்தியர் நரிதான். இதான் விஷயம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வைத்தியரோட உதவியாளர் கரடி ஒன்னா நபர் முட்டாள். அது மட்டும் இல்ல, அதுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். நாம ஏன் நமக்காக அதை பயன்படுத்திக்க கூடாது? நல்ல விஷயம், வாங்க கூடவே தேன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்க சமூகத்துல இருந்து ஒரு எலியும் ஒரு முயலும் கரடிய தேடி போச்சுங்க. ஓ, கரடி அண்ணன். யார் நீங்க? எனக்கு உங்களை தெரியாதே. நாங்க உன்னை பார்க்கதான் வந்திருக்கோம். என்னையா? ஆனா எதுக்காக? நீ இந்த காட்டுக்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி. அதனால நாங்க உனக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எந்த மாதிரியான பரிசு? தேனு. தேனை பார்த்ததும் கரடி அதை வேகமா சாப்பிட ஆரம்பிச்சுது.
கரடி என்ன, நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். ஓஹோ, விஷயம் இப்படியும் போகுதா? அப்ப நீ எங்களுக்கு உதவி செஞ்சினா உனக்கு இன்னும் நிறைய தேன் கொண்டு வருவோம். ஆஹா, அப்படின்னா நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். சரி வாங்க, நம்ம ராஜா சிங்கத்தை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். கரடி, முயல், எலிங்க உண்மையாவே பயந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க சிங்கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. ராஜா சிங்கம், நீங்க ஒரு முட்டாள். நீ என்ன சொன்ன? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அந்த பொய்க்கார நரி சொன்னதை கேட்டு நீங்க முட்டாளாயிட்டீங்க. இது உண்மைதான் ராஜா சிங்கம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க அதை நிரூபிக்கிறோம். அப்படி நீங்க விருப்பப்பட்டா அந்த மகரந்த மலைக்கு கீழே அந்த அரச மரத்து அடியில வயசான நரிக்கிட்ட எங்களை ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நீங்களே பாருங்க. அது வயசான நரி கிடையாது, வைத்தியர் நரி. அதுதான் உங்களை ஏமாத்தி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே சிங்கம் எலியையும் முயலையும் வயசான நரிக்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் சிங்கம் நரி செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சு. உன்னோட முட்டாள்தனமோ என்னோட புத்திசாலித்தனமோ இருக்கிறதுனால தினமும் நான் விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன, நாம ஆரம்பிக்கலாமா? ஏய், இங்க கேளு. நீ நீ இந்த காட்டு ராஜாவையே நீ ஏமாத்தி இருக்க. அது உனக்கு தெரியுமா? அச்சோ மகாராஜா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இந்த காட்டை விட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன தயவு காட்டுங்க. மகாராஜா, ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வயசாக தான் செய்யும். ஆனா மனசு சக்தியா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பும் சக்தி வாய்ந்ததா இருக்கும்.